என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு, திரும்ப திரும்ப வந்து என் மேல விழுந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யோ, இழுக்கவும் செஞ்சுட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? பொறுமைனா என்னன்னே தெரியாதா உனக்கு? ஐயோ, ஏன் தான் இப்படி வந்து என் உசுரை எடுக்கிறியோ? யோ, என்னயா ரொம்ப தான் சதாய்க்கிற? இங்க பாரு, செம்ம கடுப்புல இருக்கேன். கரண்ட் போனதும் நான் பாட்டுக்கு போய் என் செல்போனை எடுத்து இருப்பேன். தேவையில்லாம கேண்டில் எடுக்கிறேன், பத்த வைக்கிறேன்னு முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டு கடைசியில் இப்படி சொதப்புனதான் மிச்சம். யோ, முதல்ல திட்டுறத நிறுத்தியா? நடையா வா. தள்ளு. பயமா இருக்குப்பா. அப்பா, அப்பா வாங்கப்பா. அப்பா, அப்பா பயமா இருக்குப்பா. பயமா இருக்குப்பா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. முதல்ல நீ தீப்பெட்டி எடு. யோ, இருயா, இதையும் நானே பண்றேன். சும்மா அமைதியாவே இருக்குது. ஐயோ, பாப்பா தனியா தண்ணி குடிக்க போனா, இன்னும் ஆள வேற காணோம். சீக்கிரமா தீப்பெட்டி எடு. யோ, என்னயா நீ அவசரத்துல கை விட்டா அண்டால கூட கை நோலையாதான். நீ என்னடா நான் இப்படி போட்டு உயிரை தின்னுருக்கிற? இது வேற இப்படி மாட்டிக்கிட்ட. மனுஷன் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் போய் இன்னொரு பக்கம் ஊன் தொல்லை வேற. ஏன் தான் இப்படி ஆகுதோ? ச்சே. என்ன தாடிகாரனையும் காணும், பாப்பாவையும் காணும். என்னதான் பண்றாங்க? சீக்கிரம் சீக்கிரம் சித்தார்த்த வந்துட்டான், ஓடுங்க. அக்கா, இவன் வேற பாத்துருவான் போல இருக்கு. சும்மா இருங்க. பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கா? போல முடிட்டு சும்மா இருங்க. பாப்பா, பாப்பா, பாப்பா. பாப்பா, எங்க போனான்னு தெரியலையே. பாப்பா, ஐயோ, இடி மின்னல் வேற, மழை வர மாதிரி இருக்கு. பாப்பா வேற எங்கன்னு தெரியலையே. பாப்பா, பாப்பா.
என்ன பாத்தீங்க? குழந்தைய வெளியே தூக்கிட்டு போறது ரிஸ்க்னு எல்லாருக்கும் தெரியுது. பேசாம இத கார்டன்லயே ஒரு ஓரமா குழி தோண்டி புதைச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இங்க யாரு வந்து தோண்டி பணத்தை எடுக்க போறாங்க? மாமா சூப்பர் ஐடியா. நான் பார்த்த மலையாள படத்துலயும் கடைசி வரைக்கும் அவங்களால பணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இங்கதான் பணம் இருக்கும்னு யாருக்கும் டவுட்டே வராதுல்ல. பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு கூட அப்பப்ப உருப்படியான ஐடியாலாம் வருது. ஆமாங்கா, பயத்திலையும் பதட்டத்திலையும் எனக்கு மூளை ரொம்பவே வேலை செஞ்சிடுச்சு. அப்படிதான் இந்த ஐடியா வந்துச்சு. முதல் வேலையா நாம இங்க ஆழமா ஒரு குழியை தோண்டி அதுல இந்த பாப்பாவை புதைச்சிடலாம். சரி சரி, கொஞ்சம் நல்லா ஆழமா தோண்டி இத முதல்ல புதைச்சு தொலைங்க. ஆனா காலையில வீட்டுல இருக்கிற யார் பார்த்தாலும் இங்க குழி தோண்டினதுக்கான ஒரு சின்ன தடை கூட இருக்க கூடாது. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. புதைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நல்ல குழி தோண்டி வச்சுட்டு பாப்பாவை உள்ள வச்சு புதைச்சிட்டு அந்த இடத்துல புல்ல பரப்பி வச்சிடலாம். கரெக்ட். அப்படி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல குழி தோண்டினதுக்கான எந்த தடையும் இருக்காது. மாமா, என்ன ஐடியா கொடுத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? உடனே போய் கடப்பார மம்மட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. என்னது நானா? வேற யார் போவா? சீக்கிரம் போங்க. எனக்கு நோ பயமா இருக்கு மனு. நான் உள்ள போற நேரம் சித்தார்த்தோ ராணியோ என்ன பாத்துட்டா? சித்தப்பா, எதுக்காக இப்படி பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. பாப்பா 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 மனோ, இந்த கெட்டப்ல என்ன பார்த்தா பிரச்சனை ஆயிடும் மனோ. தெரியுது இல்ல மாட்டுவீங்கன்னு. அப்ப அதை கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஐயோ, கழட்டி எரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க முகத்தை பாத்துட்டாங்கன்னா அப்புறம் இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. ஷோ, முதல்ல கிளம்புங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சரி சரி, போறேன். அக்கா, எதுக்கும் நீங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுக்குங்க. அப்பதான் யாராச்சும் உங்களை பார்த்தா கூட அடையாளம் தெரியாது. டக்குன்னு பதுங்கிக்கலாம்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. சரி சரி, அத கொடு. சூ. ஓ, இப்போ புரியுது நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சல்ல. நான் உனக்காக உசுர பணைய வச்சு கம்பெல்லாம் சுத்தினல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற. நீ கம்பு சுத்தினாலும் சரி, கத்திய சுத்தினாலும் சரி, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்கவே நடக்காது. நீ இப்படிதான் பேசுவ, உன் மனசுல நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. விடு. முடியாது. விடுன்னு சொல்றான்ல. என்னயா பண்ணுவ? இந்த பாரு, அன்னைக்காவது வேட்டி, இன்னைக்கு வெறும் துண்டுதான். ஒழுங்கா நின்னு என்னோட செல்ஃபி எடுத்துக்கோ. இல்லன்னா வேண்டாம் வேண்டாம், உன் தொல்லை தாங்கல. எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு. சரி, எடுத்து தொலை. சிரியா? பாப்பா, என்ன ராணி? என்னவோப்பா. சரி வா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பு. இல்ல தாத்தா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு பசியும் இல்ல தாத்தா. பாத்தியா, அவன் ஆர்டரை கைப்பத்தி சாம்பிள் பீஸ் கொடுக்கற வரைக்கும் போயிட்டான். நாம தான் அவன் போடுறத வெக்கமேல உட்காந்து தின்னுட்டு இருக்கோம். ஏன் அது டென்ஷன் ஆகுறீங்க? இந்த ஆர்டர் இன்னைக்கு கேன்சல் ஆக போகுது.
ஆமா அத்தை, அதுக்கு தான் சித்தார்த் கிட்ட சாம்பிள் பீஸ் கேட்டிருக்காங்க. என்ன சொல்ற? ஹலோ சார், நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல இருந்து டெண்டர் ஓகே பண்ணிருக்கீங்கல்ல? Yes. How do you know this? அதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறம் சொல்றேன். ஸ்வீட்ஸ் அவங்க பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் நம்பிதான் நீங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க ஸ்வீட்ஸ வேற இடத்துல அவுட் சோர்சிங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க சார். What do you mean? அவங்க எதையுமே ஓனா செய்யல. அவங்க கடையில some ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளமா? இன்னைக்கு கூட ஸ்வீட் கொண்டு வரது சொல்லிருக்காங்களே. சாம்பிள் ஸ்வீட்ஸ் கூட வெளியில இருந்து வாங்கி தான் கொண்டு வராங்க. இவ்ளோ ஏன் சாம்பிள் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வராரே ஓனர் சித்தார்த், அவருக்கு ஸ்வீட்ஸ் பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. நீங்க நான் சொல்றத உடனே நம்ப வேண்டாம். அவர் வரும்போது நீங்க அவரை செக் பண்ணி பாருங்க. நீங்க வேணும்னே போய் சொல்லல. நான் எப்படி அதை நம்புறது? வேணும்னே போய் சொல்றதால எனக்கு என்ன சார் லாபம்? எனக்கு இதுல எந்த லாபமும் இல்ல. பாவம், நீங்க இதுல ஏமாந்துட கூடாதுன்னு உங்க மேல இருக்கிற ஒரு கன்சர்ன்ல தான் சொல்றேன். திங்க் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். அப்போ இதெல்லாம் நீ பண்ண வேலைதான். ஆமா. தமன்னா, அந்த பாப்பா நம்மள முறைக்கிற மாதிரியே பாக்குறா பாரு. நாம தான் அதை பயமுறுத்தணுங்கிற மாதிரியே நம்மள பாத்துக்கிட்டு இருக்கா. அடைச்சிதுப்பா, நீங்க வேற சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. அது சாதாரணமாவே அப்படிதான் பாக்கும். இத நைட்டு பயப்படுத்தி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சா அந்த ராணி நம்மள பயமுறுத்தினதான் மிச்சம். எப்படி தமன்னா, அந்த ராணி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி ஏதோ புட்டு புட்டு வைக்கிறா? நம்மள தவிர இந்த வீட்ல உன் பிளான் தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணி எல்லா பிளானையும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கா. எப்படி தமன்னா, எப்படி நடக்குது? அத்த, எனக்கும் அதே டவுட் தான். ஏன் தமன்னா, ஒருவேளை அந்த பொம்மையோட ஆவி ஃபோன் பண்ணி சொல்லிருக்குமோ? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் தமன்னா, கடைசியா அந்த ராணி ஒரு விஷயத்த சொன்னாலே, அதை நீ கவனிச்சியா? அந்த பொம்மை வந்து பழி வாங்குவான்னு சொன்னாலே அதுவா? ஆமா, சாதாரணமா இந்த பேய் பிசாசு இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே லேசா பயமா இருக்கு. தமன்னா, அந்த ருத்ரா என்னமோ பொம்மை வரவே மாட்டா ஆகும்னு சொன்னா, அப்படி இருக்கும்போது அந்த நாகம் எப்படி செத்தான்? என்ன ருத்ரா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு என்னமோ உங்களோட அசிஸ்டன்ட் நாகாவை கொண்டது அந்த பொம்மையா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. நான் இப்பயும் உறுதியா சொல்லுவேன், அந்த பொம்மைக்கு எந்த வித சக்தியும் இல்ல. அது நான் கும்பிடுற நீர் மேல சத்தியம். ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த பொம்மை தான் அவனை கொண்டிருக்கானா, அது நாளை மறுநாள் வர முழு பௌர்ணமியில நீலிக்கு பூஜை செஞ்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது பொம்மை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, திரும்பவும் சொல்றேன், அந்த பொம்மை எந்த உருவத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த 18 நாளைக்கு அவளோட சக்தி முழுமையா இழந்துதான் இருக்கும். இது இந்த நீலியோட வாக்கு. சம்ஜே? தமன்னா, தமன்னா, என்ன தமன்னா? அந்த ராணி என்னமோ பொம்மை வந்து நம்ம எல்லாரையும் வச்சு செய்வாங்கிற அளவுக்கு பேசுறா. நீ என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அத்த, நான் சொன்ன நாள்ல 2 நாள் தான் வேஸ்டா போச்சு. இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? இதுதான் ஏற்கனவே தெரியுமே. இனிமே அப்படி நடக்காத அத்த. பொம்மி பொம்மின்னு கதை விட்டுட்டு இருக்கிற அந்த ராணிய அந்த பொம்மி கதைய வச்சு முடிக்கிறேன். தமன்னா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? சித்தப்பா, நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாருங்க. சரி, அப்படி என்ன பண்ண போற? அத்த, இது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு செஞ்ச.
இத மட்டும் செஞ்சுட்டு சொல்றேன். பா ம்? நான் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் பாப்பா ரொம்ப போர் அடிக்குதா? இங்க பாருங்க, இந்த சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். நாம திரும்பி போகும்போது உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய மாடர்ன் டாய்ஸ்லாம் வாங்கி தரேன். சரியா? சரிப்பா. சார், ஓகே சார். மிஸ்டர் சித்தார்த், ஆ? நீங்க உள்ள போலாம். ஓகே பாப்பா, நீங்க இங்கே இருங்க. நான் போய் அவங்கள பார்த்துட்டு சாம்பிளை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். அப்பா நானும் வரேன்ப்பா. இல்ல பாப்பா, நான் பிசினஸ் சம்பந்தமா வந்திருக்கேன். உன்னை அங்க கூட்டிட்டு போனா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் கரெக்டா 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேவா? சரிப்பா. பத்திரமா இருங்க. இவங்க முன்னாடி நான் அதிரசம் செய்யலன்னா அசிங்கப்பட போறது நான் மட்டும் இல்ல, நம்ம தாத்தாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அஞ்சலி ஸ்வீட்ஸோட பேரும் தான். பூமி, உனக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும். எப்படியாவது காப்பாத்திரு பூமி. பேசாம தாத்தா கிட்ட கேட்கலாமா? மிஸ்டர் சித்தார்த், ப்ளீஸ் அவாய்ட் ஃபோன் கால்ஸ். ஓகே சார். அப்பா பாப்பா, நீ கொஞ்ச நேரம் வெளியிரு, நான் வந்துடுறேன். இஸ் தட் யுவர் சைல்ட்? எஸ் சார். இட்ஸ் ஓகே. லெட் ஹர் கம். கம் 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 கம். என்னப்பா பண்றீங்க? இல்ல பாப்பா, நாம கொண்டு வந்த சாம்பிள்ஸ் வேண்டாமாமா, நேர்லயே அதிரசம் செஞ்சு காமிக்க சொல்றாங்க. எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும் இல்ல, எல்லாருமே அதிரசம் செய்வாங்க. நான் வேணா எங்க அப்பாக்கு பதிலா அதிரசம் செஞ்சு காமிக்கட்டுமா? என்னது? அதிரசத்தை நீங்க செய்வீங்களா? ஆமா. என்ன பாப்பா சொல்ற? அதிரசம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி அதிரசம் செய்ய தெரியும்? அப்பா கவலையே படாதீங்க, நான் அதிரசம் செய்வேன். இல்ல பாப்பா, அது அப்பா நான் செய்யறேன்ப்பா, வழி விடுங்க. சாப்பிடுங்க. Sorry, Siddharth. Give me the check. சித்தார்த்,
டேக் இட். சரி பாப்பா, நீயும் உன் கையில வாங்க பாப்பா. இல்லப்பா, இது உங்களோடது. நீங்க தான் இதை வாங்கணும். இதுதாங்க நடந்துச்சு. ஆமா தாத்தா, நான் அங்க இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து கால் வந்தது. எதுக்காக தாத்தா கால் பண்ணீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன தாத்தா முக்கியமான விஷயம்? இல்லப்பா, பாப்பா வர அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அருட்சொல்லி பரமேஸ்வரியம்மான்னு ஒருத்தங்க வரதா இருந்துச்சுல்ல. இப்ப என்னன்னா அவங்களே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப தாத்தா வராங்க? ராணி, அவங்க அந்த வேலை இருக்காங்கம்மா. அவங்க ஏற்கனவே நம்ம வீட்டுல குரு போட்டி நடக்கும்போது வந்திருக்காங்க. அப்ப அவங்களோட அருமை பெருமெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் அவங்கள எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்ண. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஆன்மீகத்துல பெரிய ஆளுன்னு சொன்னீங்களே. அஞ்சல, அவங்க ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, உலகத்திலேயே அவங்கள மாதிரி பாம் ரீடர் யாருமே கிடையாதான். அறிவியல்லையும் சரி, ஆன்மீகத்திலயும் சரி, அவ்வளவு துல்லியமா ஒரு நொடி கூட மாறாம ஒருத்தரோட வாழ்க்கைய கணிச்சு சொல்லிடுவாங்களாம். அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே. அவங்களுக்கு அம்மனோட ஆசை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க குறிச்சு கொடுத்து இத்தனை வருஷம் தான் வாழ்வாங்கன்னு சொன்ன ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்துட்டாரு. மார்ச்சுரிக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு போன் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா, இல்ல அவர் இறந்திருக்க வாய்ப்பே இல்ல, அவர் இறக்கவும் மாட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொந்தக்காரங்க சண்டை போட்டு பாடிய பார்க்கும்போது அவருக்கு பல்ஸ் திரும்ப வந்திருக்கு. மறுபடியும் அவர் உயிரோட வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை கணிச்சு சொல்றதுல அப்படி ஒரு அம்மன் அருள் கிடைச்சவங்க. அப்போ இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு அவங்க கிட்டே கேட்டு நாம கொண்டு போய் விட்டுடலாம்ல. அம்மா, நீங்க இப்பவாவது எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, இது நாங்க செஞ்ச பூர்வ புண்ணியம் தான்மா. ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்னால உங்க வீட்டுக்கு வர முடியல. என்னடா சொல்லிட்டு வர முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா போயிருச்சு. பரவாயில்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வர வேண்டாமா? நல்லது. உங்களை பத்தி கோயில் நிர்வாகி நிறைய சொல்லி இருக்காரு. நீங்க நிறைய கோயில்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செய்யறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ கடவுள் சித்தம்மா, நான் செய்யறேன். கோவில்களுக்கு செய்யறதுல ஒரு சின்ன மன திருப்தி. நீங்க ஒருத்தரோட கைய பாத்துட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க வாழ்க்கையில வேற எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எல்லாமே அந்த அபிராமி தாயி கொடுத்த வரப்பிரசாதம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதுல ரொம்ப ஆர்வம். இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நான் இதுல ஐக்கியமானது அம்மனோட ஆசீர்வாதத்தினாலதான். நான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க கைய பார்த்து சொல்லணும். கண்டிப்பா நான் பாக்குறேன். ஆனா ஒரு விஷயம், நான் யாருக்கு பாக்குறேனோ அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவங்க சம்பந்தமான விஷயத்த சொல்லும் போது அங்க வேற யாரும் இருக்கிறத நான் அனுமதிக்கிறது இல்ல. இதுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? இதுல எங்களுக்கு எந்தவித வருத்தமும் இல்லம்மா.
பெரியவள ஆனதும் என்னவா வருவ எல்லாத்தையும் இந்த பாட்டி கணிச்சு சொல்றேன். கைய காட்டுமா. கைய காட்டுமா. பாப்பா அம்மா கேக்குறாங்கல்ல, கைய காட்டு பாப்பா. ஏன் அத்தை, இந்த அம்மா எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்போ இந்த பாப்பாவோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லி இதை வீட்டை விட்டு துரத்திருவாங்கல்ல. அதுக்காக தானே இந்த குட்டிச்சாத்தான கோத்து விட்டேன். அம்மா, இந்த குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஒரு நிமிஷம், எல்லாரும் போக முடியுமா? என்னத்த எல்லாரும் இருக்கலாம்னு சொன்னாங்க. சரி, இந்த குட்டிச்சாத்தனை பத்தி சொன்னா அத உங்க வீட்டுல சித்தார்த்து கொண்டு போய் விடலனாலும் நான் கொண்டு போய் விடலான்னு நினைச்சா தனியா பாக்கணும்னு சொல்றாங்க. அதான் எனக்கும் புரியல. ஏன் தம்மண்ணா, குழந்தை தானே, எல்லாரும் இருக்கலாம்னு இவங்க தானே சொன்னாங்க. இப்போ குழந்தை கையை பார்த்துட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு தம்மண்ணா. ஐயோ, நீங்க வேற எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க. நான் தனியா பார்த்துட்டு அப்புறமா உங்க எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றேன். சரிங்கம்மா, வாங்க எல்லாரும் போலாம். நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? இதுதான் என் வீடு. ஐயா, 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 சில குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வர ரேவ சரியா பிடிபடாது. இந்த குழந்தையோட ரேகையும் எனக்கு சரியா பிடிபடல. நான் இன்னொரு நாள் வந்து பார்த்து சொல்றேன். சரிங்கம்மா. அப்போ நான் புறப்படுறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. என்னம்மா? என்ன தம்மண்ணா இது? இப்போ பொம்மி அக்கா கிட்டயும் வர ஆரம்பிச்சிட்டாளா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ அம்மா, அங்க யாருமே இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். அம்மா, என்னாச்சு? என்ன? அங்கதாண்டா பொம்மி நின்னுட்டு இருந்தா, கத்தியோட நின்னுட்டு இருந்தாடா. அங்க யாருமே இல்ல. எல்லாம் அந்த பொம்பளை இல்ல, அந்த பொம்பளையால தாண்டா வந்தது. அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அம்மா, யார சொல்றீங்க? எந்த பொம்பளை? ஐயோ, தாத்தா காலையில ஜோசிக்காரின்னு ஒருத்தி போய் சொல்லிட்டு வந்தாள்ல, அவதான். பாப்பா உன்னை பத்தியும் அவனை பத்தியும் ஒரு விஷயம் சொன்னா. அது உண்மையான கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன். அவனை பத்தி என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு சித்தார்த்? அந்த சாமியார் மாதிரி வந்தவன் உன்கிட்ட என்கிட்ட என்ன? அவன் உன்கிட்ட ஏதோ தகராறு பண்ணிட்டு இருந்தானாமா. அத பாப்பா பார்த்தாலாமா. அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஏன்னா ஜான்சி மேடம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவன் அந்த ரவுடி கும்பல ஒருத்தனா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் கேக்குறேன் தமனா.
அப்பா அப்பா நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்ன தமனா? ஆமா சித்தார்த், அது வந்து அவன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அதான் யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவன் உடனே நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு சண்டைக்கே வந்துட்டான். அப்புறம் நான் தான் சரி அவன் மனநல பாதிச்சவனா இருப்பான் போல இருக்குன்னு விட்டுட்டேன். அததான் பாப்பா பாத்துட்டு உன்கிட்ட சொல்லிருக்கு. என்ன தமனா? அப்பவே அவனை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை புடிச்சு விசாரிச்சிருப்பான்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன சித்தார்த் தெரியும். இட்ஸ் ஓகே தமனா. சரி தாத்தா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி bye. சரிப்பா. இவ எதுக்கு நம்மள இப்படி பாக்குறா? பரவாயில்லையே பாப்பா, நான் என்னமோ சின்ன குழந்தைன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கவனிக்கிறல்ல. வாங்க. என் தம்மனா, பொம்மையை கண்டுபிடிக்க வந்த நாக செத்து போயிட்டான். கண்ணாடியும் சில்லு சில்லா உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சித்தப்பா, சித்தார்த் ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்குல்ல, ஆமா. அதை எப்படியாவது கொண்டு வந்து ஹால்ல வச்சிருவோம். ம். ஏய் பொம்மி, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் ராணி. நீ ஏன் என்கிட்ட பேசுறதே இல்ல? ஆமா, நீதான் தாடிகாரனாண்ட நான் பொம்மியே இல்ல ராணின்னு போட்டு குத்துட்டல. அதான் நான் உன்னாண்ட பேசல. ஆனா இப்ப நீங்க ஒன்னாதானே இருக்கீங்க. ஆமா, நீ பண்ணதும் சரிதான். இல்லாங்காட்டி இப்ப வரைக்கும் தாடிகாரனாண்ட நான் பொம்மின்னு தான் நடிச்சு நின்றுப்பேன். எனக்கும் அவனை ஏமாத்துறோமேன்னு கூடுதலாவே இருந்துருவோம். நீ பண்ணதும் ஒரு விதத்துல நல்லதுதான். என்ன ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் இதாண்டா சும்மா பேசி நின்னேன். என்னது ராணி இது? இதுவா, இது ஏஐன்னு ஒண்ணு. நான் பொம்மின்னு நினைச்சுக்கின்னு தாடிகாரன் எனக்கு ஆசையா இத வாங்கி கொடுத்தான். இதாண்ட நீ என்ன கேட்டாலும் இது பதில் சொல்லும். அப்படியா? அப்ப அதுகிட்ட நீ பொம்மைய கொண்டது யாருன்னு கேளு, அது கரெக்டா சொல்லுதான்னு பாக்கலாம். என்ன பாப்பா பேசுற? பொம்மி அக்காவை கொன்னவங்கள பத்தி இதுக்கு என்ன தெரியும்? ஏதாவது பாட்டு போடுனா போடும், இல்லனா ஊர் உலகத்துல நடக்கிற நடப்ப பத்தி கேட்டா சொல்லும். சரி கோச்சுக்காத ராணி. சரி, அப்ப நான் ஒரு பாட்டு கேட்டா அது போடுமா? போடுமே. நான் இதுக்கு அக்காவோட பேரை தான் வச்சுக்கிறேன். நீயே கேள. அப்படியா? பொம்மி, எனக்கு ஒரு அம்மா சாங் போடுறியா? என்ன இது? என்ன கேட்டாலும் சொல்லுமே. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல அது பேச மாட்டா? என்ன ராணி, இது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. பாப்பா, நீ இன்னொரு தப்பா கேளு. பொம்மி, எனக்கு ஒரு அம்மா சாங் போடுறியா? போ ராணி, இது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. நான் அப்பா வாங்கி கொடுத்த டாய்ஸ் வச்சு விளையாட போறேன். ஏய் பாப்பா, ஒரு நிமிஷம் இங்க வா. சரி, நீ கழட்டி போட்ட ட்ரெஸ் பாத்ரூம்ல இருக்குது, அதை எத்தன் வா. நான் துவைக்க வாஷிங் மிஷின்ல போடுறேன். சரி ராணி. பொம்மி, பாப்பா தான் அம்மா பாட்டு கேட்டுச்சுல, நீ என்னத்துக்கு போடவே இல்ல? என்னது பாப்பாவா? அப்படி எந்த வாய்ஸும் எனக்கு ஐடென்டிஃபையே ஆகலையே. என்னது? பாப்பா ஏன் பக்கத்துல நின்னு தானே கேட்டுச்சு. ராணி, யார் கேட்டாலும் அத நான் செய்ய போறேன். சின்ன தமன்னா, அந்த குட்டி சாத்தான் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பிபி தலைக்கேற மாதிரி பண்ணிட்டான். ஆமாக்கா, நான் கூட அது சித்தார்த்துக்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். தமன்னா, இது வரைக்கும் அந்த ராணி தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான்னு பார்த்தா இந்த பொண்ணு அவளுக்கு மேல இருக்கான்.
நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இருங்க வரேன். இதை எப்படியாவது அவ தனியா விளையாடுறப்ப குடுத்துட்டா போதும். அவளை இங்க இருந்து விரட்டணும், அதுக்கு வழி சொல்லுன்னு கேட்டா அவளுக்கு விளையாடுறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. இது பாக்குறதுக்கு தான் பபிள்ஸ் விட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த டியூப 4 தடவை வாயில வச்சு ஊதுனாலே போதும். இதோட முனையில நான் வீரியமான மயக்க மருந்து தடவிருக்கேன். இதுல அவ வாய வச்சு ஊத ஊத மயக்க மருந்து உள்ள போய் மயக்கமாயி விழுந்துரும். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதும் அவ உடம்பு பயங்கரமா கொதிக்கும். அவ என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்து வீட்டை விட்டே ஓடிடுவா. இது பெரியவங்களுக்கு கொஞ்சம் வாயிலையோ மூக்குலையோ பட்டுச்சுன்னா மயக்கம் வர அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி வாய் கொளறிடும். அப்படின்னா குழந்தைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சித்தப்பா, தனியா இருக்கும்போது நீங்க தான் இதை அதுகிட்ட கொடுக்கணும். இந்தாங்க சித்தப்பா. அவசர கொடுக்க மாதிரி இதையும் வாயில வச்சு ஊதிராதீங்க. ஐயோ, ஒரு தடவை பட்ட பாடே போதும் தமன்னா. மறுபடியும் அரபோத நாய் கணக்கா என்னால சுத்திக்கிட்டு இருக்கலாம் முடியாது. நான் வைக்க மாட்டேன். பாப்பா, என்ன அங்கிள்? உனக்கு விளையாடுறதுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுமா? என்னது? அதுவா, நான் வெளியே போயிருந்தேன். அப்போ பபுள்ஸ் விடுறத பார்த்தேன். அந்த நேரத்துல நீ தான் எனக்கு ஞாபகத்துல வந்த. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா. இது ஏன் நம்மள இப்படி பாக்குது? ஒருவேளை நம்ம பிளான் இதுக்கு தெரிஞ்சிடுச்சோ? என்ன, நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன நம்பிக்கை இல்லாம கேக்குது? ஆமாம் பாப்பா, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி கொடுங்க. ஜாலியா இதை வச்சு ஊதி விளையாடு. என்ன, எனக்காக இதை நீங்க ஒரு தடவை ஊதி காமிக்கிறீங்களா? இது என்ன நம்மள ஊத சொல்லுது? போன வாட்டி பட்ட பாடே பத்தாதா? இல்ல இல்ல இல்ல, இத நான் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். நீ தாமா இதை ஊதி விளையாடணும். அப்புறம் இதை இங்க வச்சு ஊதக்கூடாது, மொட்டை மாடிக்கு போய் தான் ஊதணும். அப்பதான் நல்ல கலர் கலரா பபுள்ஸ் பறக்கிறத பார்க்க முடியும். சாமி, நான் தான் ராணி பேசுறேன். தெய்வநாயகத்தோட பேத்தி. பொம்மையக்கா மாதிரியே இருப்பனே. தெரியுதுமா, சொல்லு. சாமி, தாத்தா என்னாண்ட சில விஷயத்த சொன்னாரு. ஆனா சில விஷயத்த மறைச்சிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியணும் சாமி. என்னம்மா திடீர்னு இதெல்லாம் கேக்குற? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? இப்ப நீ தனியா தானே இருக்க? தாத்தா பக்கத்துல தான் இருக்கிறாரு. சரிம்மா, நீ கொஞ்சம் தள்ளி வந்து பேசு. சரிங்க சாமி. தாத்தா, இங்க டவர் சரியா கிடைக்க மாட்டுது. நான் பேசுறது அவருக்கு சரியா கேட்கலையா? நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசிட்டு வந்துடுறேன்.
சாமி நான் தனியா வந்துட்டேன், சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப எதுக்கு இந்த விஷயத்த பத்தி கேக்குற? சாமி, எங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்திருக்குது. அதுக்கும் அந்த உண்மைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு நேத்து எங்க வீட்டுக்கு பெரிய கைரேகை பார்க்க வந்தவங்க சொன்னாங்க. அதோட இங்க பெரிய யுத்த காண்டமே நடக்க போதுன்னு சொன்னாங்க சாமி. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. அந்த பாப்பா யாரு? சாமி, அந்த பாப்பா யாருன்னே தெரியல. ஆனா நீங்க சொல்லாம விட்ட அந்த உண்மைக்கு பின்னால ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தான் கேட்டேன். இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்குமா. எந்த உண்மைய இவ்வளவு நாள் நாம் மறைச்சு வச்சிருந்தனோ அத காலம்தான் இப்ப வாயால கேட்க வச்சிருச்சு. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்ல. பொம்மி இறந்ததுக்கு பின்னால ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். இது வரைக்கும் நான் மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரிங்க சாமி, நான் வச்சிரேன். தாத்தா, தாடிகாரன் வரான். சரிம்மா, பேச்ச மாத்திடுவோம். அப்புறமா ராணி, ஆமா தாத்தா, அப்படியே பண்ணிடலாம். தாத்தா வாப்பா, அந்த ஆர்டர் டெலிவர் பண்ணிட்டியா? அதெல்லாம் சூப்பரா டெலிவரி பண்ணிட்டேன் தாத்தா. ஆமா, நீங்க 2 பேரும் ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சும்மாதான்பா பேசிட்டு இருந்தோம். தாத்தா, இவ பெரிய ஃப்ராடு, ஏதாவது சொல்லுவா, நீங்க எதையும் நம்பாதீங்க. என்னயா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் ஏதாவது சொல்லினே இருக்கிற? இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு டைம் இல்ல. அர்ஜென்ட்டா நான் ஒரு மெயில் அனுப்பணும், நான் போய் அனுப்புறேன். முஞ்ச பாரு. எங்க போனாரு சித்தப்பா? ஆளையே காணோம். எதுக்கு சித்தார்த் திடீர்னு இப்படி கத்திட்டு இருக்கான்? அத எனக்கு தெரிஞ்சு அந்த குட்டிச்சாத்தா மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தத பாத்துட்டு தான் இவன் இந்த கத்து கத்துறான்னு நினைக்கிறேன். தமன்னா, நீ சொன்னது சரிதான். அந்த பபுள்ஸ் 1-2 நம்ம முகத்துல பட்டதுக்கே நமக்கே என்ன கதின்னு பார்த்தோம்ல. அப்படி இருக்கும்போது இத்தனை பபுள்ஸ் ஊதி தள்ளி இருக்கு, அதுக்கு மயக்கம் வராமலா இருக்கும்? வரட்டும், நல்லா வரட்டும். சித்தார்த் ஒரு வாரத்துக்கு அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சுத்தணும். எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுச்சு, அதுக்கு இதெல்லாம் பத்தாது தம்பி. தாத்தா, என்னங்க? சீக்கிரம் வாங்க தாத்தா. என்னாச்சுங்கய்யா? என்னாச்சு தாத்தா? ஏன் அண்ணன் கத்திட்டு இருக்காரு? தெரியலையேம்மா, வா போய் பாப்போம். அக்கா, நீதானாக்கா இது? ஏய், என்ன ஆச்சுன்னு கேக்குறோம்ல, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு அங்க பாக்குற, இங்க பாக்குற, பாப்பா வேற பாக்குற, இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிற. என்னதான் ஆச்சு உனக்கு? நான் பார்த்தத காண்டி சொன்னா நீங்க எல்லாரும் தலை சுத்தி மட்டை ஆயிருவீங்க. ஏய், என்ன சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றத கொஞ்சம் தெளிவா சத்தமா தான் சொல்ல. ஏப்பா சித்தார்த், ஏன்பா இப்படி சத்தம் போடுற? அவளே எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா, அவகிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்க. யாரு இவளா? இவ எதை பார்த்து பயப்பட போறா? இவளை பார்த்துதான் இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படணும். இவ அப்படிப்பட்ட ஆளு. ஆமாடி ராணி, என்னம்மா என்னாச்சு? பாட்டி, நான் உள்ள வந்தேனா அப்போ 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 சொல்லுமா. இல்ல, அப்போ நானே தெரியல, சட்டுன்னு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் பாட்டி. அப்புறம் பார்த்தா தாடிகாரன் வந்து என்ன எழுப்பிட்டான். என்னங்க, இங்க வாங்க.
கெஞ்சல சொல்ற? என்ன பாட்டி? தமனா, நாமளே பயங்கர டென்ஷன்ல இருக்கோம். இவங்க வேற கூடி கூடி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியல. ஆமா அத்தை, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தார்த், அது வந்து எல்லாம் என்னங்க, ஒரு நிமிஷம். அப்ப அது இல்லையா? இல்ல சும்மாதான் பாட்டி. சரிம்மா ராணி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீங்க எல்லாரும் வாங்க. ராணி கொஞ்சம் படுத்தெந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். பாட்டி என்ன கேட்டாங்க? அதுக்கு இவ என்ன சொன்னா? ஒண்ணுமே புரியலையே. ராணி எப்படி பபிள்ஸ் நிறைய வந்துச்சா? அக்கா, இது நம்ம பிளான பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசுதுக்கா. ஷோ, கொஞ்சம் பேசாம இருங்க. அது நம்மள சாதாரணமா கேக்குறத கூட எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. என்னங்க பபிள்ஸ்? இது எதுக்கு பாப்பா என்கிட்ட கொடுக்கற? இதுல திரும்ப ஃபில் பண்ணி கொடுங்க. நான் மறுபடியும் அதே மாதிரி நிறைய பபிள்ஸ் விடுறேன். உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. அக்கா, இது நம்மள கலாய்க்கிற மாதிரியே பேசிட்டு போகுதுக்கா. பெரிய கண்டுபிடிப்பு. ஆமாயா, கலாச்சிட்டு தான் போறான். அத வேற புதுசா சொல்றியா? என்ன தமன்னா இது? ஆ? நாம போடுற எல்லா பிளானுமே தவிடுபடி ஆயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் தோத்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்பதான் ஜெயிக்க போறோம்? தமன்னா, இதுக்கு என்ன பண்றதா இருக்க? இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப இது எல்லாமே பண்ணது பொம்மி தானா? அவ அங்கதான் இருக்காளா? ஆனா பொம்மிக்கு தான் எந்த சக்தியும் இல்லையே. அப்புறம் எப்படி? நீலி, இது எனக்கே மர்மமா இருக்கு. சக்தியே இல்லாத பொம்மி இது எப்படி செஞ்சிருப்பா? அப்ப பொம்மிக்கு வேற ஏதோ வழியில சக்தி கிடைச்சிருக்கு. அது மட்டும் நல்லா புரியுது. அவளுக்கு எந்த வழியில சக்தி கிடைச்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தமன்னா, பொம்மி அந்த வீட்டுல இருக்காளா இல்லையான்னு நானே நேர்ல வந்து பாக்குறேன். ஐயோ ருத்ரா, நீங்க அங்க நேரடியா வந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. நான் இப்படியே வர போறதில்ல. மாறு வேஷத்துல வந்து அங்க பொம்மியோட நடமாட்டம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது உனக்காக மட்டும் இல்ல தமன்னா, எனக்காகவும் தான். சரி ருத்ரா, அப்ப நாங்க கிளம்புறோம்.
பாப்பா அக்கா பாப்பா அக்காவா? பாப்பா அக்கா. ஏய் ஆ? என்னது பாப்பாக்காவா? ஆ, ம். ஏய் ஒழுங்கா பாப்பான்னு கூப்பிடாம அதென்ன பாப்பாக்கா? அது அப்படிதான். ஏ ராணி, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல அக்கா பாப்பா. எது அக்கா பாப்பாவா? ராணி, சொல்லுங்க அக்கா பாப்பா. ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க? நானா உளறேன்? பயத்துல உள்ள தண்டி அடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய் எப்பவும் போல கூப்பிடாம அதென்ன அக்கா பாப்பாங்கற? எல்லாம் ஒரு மரியாதை தான். என்னது மரியாதையா? ஆமா அக்கா பாப்பா, உங்க மேலதான். ஏய் என்னது உங்க மேலையா? ஆமா. சரியா, நான் அக்கா பாப்பான்னு சொல்லல. நான் முதல்ல கூப்பிட்ட மாதிரியே பாப்பா அக்கான்னு கூப்பிடுறேன். ஐயோ, என்னப்பா இது? ராணிக்கு என்னதான் ஆச்சு? அத எனக்கும் தெரியல பாப்பா. நேத்து தரையில விழுந்தால, அப்ப இவளுக்கு தலையில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. ஏற்கனவே இவ அரை லூசு, இப்ப முழு லூஸ் ஆயிட்டா. ஆமாப்பா, ராணிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அக்கா பாப்பான்றா இல்லன்னா பாப்பா அக்கான்றா, ஒண்ணுமே புரியலப்பா. எல்லாம் புரிஞ்சுதான்க்கா சொல்றோம். அக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா நடிகிற நீ? சரி பாப்பா அக்கா, நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு படையல் போட்டுருவேன். என்னது படையில போட்டுருவியா? அது அப்படியெல்லாம் இல்ல. நான் பண்ணதெல்லாம் ஆறி போயிரும்னு சொல்ல வந்தேன். எதுக்காக இப்ப திடீர்னு பாப்பாக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கங்கற? ஆமா, அக்காக்கு இனிமே மரியாதை குத்து தான் பேசணும். அதான் வாங்க போ. என்ன ராணி, சாப்பிடவான்னு இங்க உட்கார வைக்கிற? பாப்பாக்கா, இங்கதான் சரியா இருக்கும். அதுக்கோசரம் தான் உங்களை இங்கே கூட்டியாந்தேன். யாராவது பார்த்தா தப்பாயிரும்ல, அதான். ராணி, என்ன இதெல்லாம்? நீங்க முதல்ல உட்காருங்க, அப்புறமா இது என்னன்னு நான் சொல்றேன். உட்காருங்க. என்ன பாப்பாக்கா அப்படி பாக்குறீங்க? ஐட்டம் ஏதாவது விட்டு போச்சா சொல்லுங்க. இதோ இப்படிங்கிறதுக்குள்ள நான் செஞ்சு கொண்டாந்துடுறேன். ஐயோ ராணி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா சொன்ன மாதிரி நீ மயக்கம் போட்டு விழுந்து தலையில ஏதோ அடிபட்டு லூஸ் ஆயிட்டியா என்ன? ராணி, நான் ஒரு குழந்தை, என்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை வைக்கிறது கூட உனக்கு தெரியாதா? இப்படி இலை முழுக்க ஐட்டமா அடுக்கி வச்சிருக்க. என்னது, நீ குழந்தையா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுக்கா. என்ன ராணி உளறிட்டு இருக்க? பாப்பாக்கா, நீங்க கோவப்படாதீங்க. இந்த வேலைக்காரி செஞ்சத சந்தோஷமா சாப்பிடுங்க. பாப்பாக்கா, என்ன? இருங்க இருங்க. இந்தாங்க, இதுல கை கழுவுங்க.
அந்த சிக்கன் எடுத்து சாப்பிடுங்க. ஆமா ராணி, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ஐஸ் வைக்கிற? ஐஸா? இது என் கடமை பாப்பாக்கா. என்னது கடமையா? ஆமா பாப்பாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? அந்த மீன் எடுத்து சாப்பிடுங்க. அன்னைக்கு வந்து அந்த பொம்பளை ஏதேதோ சொல்லிட்டு போச்சு, இன்னைக்கு இந்த ஆள் ஏதேதோ சொல்றான். வர வர நம்ம வீட்டுல எல்லாமே மர்மமா தான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை தெரியும் போது நீ எல்லாம் வாயடைச்சு போய் நிப்ப. ஆமா ராணி, பாப்பா எங்க இருக்கா? அவ மேல இருக்கிறா. அந்த குழந்தையும் இதுல அரிசி போட சொல்லுங்க. அம்மா ராணி, பாப்பாவையும் கூப்பிட்டு போட சொல்லு. சரி. பாப்பா பாப்பா பாப்பா, இந்த சாமியாரு நீலிக்கு பொங்கல் வைக்கணும்னு அரிசி கேக்குறாரு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போடணுமா. நாங்க எல்லாரும் போட்டாச்சு, நீயும் போட்டுரு. ஏன் தமன்னா, இந்த பாப்பாவும் அரிசி போட்டுருச்சு. அப்போ இந்த வீட்டுல பொம்மி எந்த உருவத்துல இருக்கான்னு தெரிஞ்சிரும்ல? கண்டிப்பா. அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பொம்மியோட கதை மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். அந்த ருத்ரா பொம்மிய சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அந்த பொம்மி ருத்ராவை ரொம்ப ஆட்டம் காண வச்சுட்டா. ருத்ரா அந்த வெறியில இருக்காரு இப்போ. உங்க எல்லாரையுமே நீலி பாத்துப்பா. அவங்க போடுற அரிசிய வச்சு யார் ரூபத்துல பொம்மி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன சித்தா, நீ கடைக்கு போகலையா? அதை ஏன் கேக்குறீங்க? என்னன்னு தெரியல. கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மெக்கானிக் தான் வந்து பார்க்கணும் போல.
சரி பார்க்க சொல்லு. சரி பாப்பா, வாங்க நம்ம உள்ள போலாம். வாங்க. பேசாம பாப்பாவே கேட்டுருவோம். பாப்பா, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? ஐயோ, இந்த தாடிகாரன் வேற விஷயம் தெரியாம இப்படி கேட்டுன்னு இருக்கிறானே. யோ, பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போவானாயா? என்ன ராணி புரியாம பேசிட்டு இருக்க? அது சரி, பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருந்தா படிப்போட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் அதுக்கு நல்லது. அதையே இப்ப வேண்டாங்கிற? ஏன் பாப்பா எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்குது? அப்பா, ஆ? நான் ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. என்னது, பாப்பாக்கா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுது. பாப்பாக்கா ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா அங்க ஏதோ மேட்ரு நடக்க போறது உறுதி. பாப்பாவே சொல்லிட்டா. நாளைக்கு நானே பாப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். சார், இன்னைக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு அட்மிஷன் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு பீரியட் அது உட்கார வச்சலாமே. சரி, நீங்க கிளம்புங்க. நான் பாப்பாவை கூட்டு வரேன். வரேன் சார். வரேங்க. வாங்க. வாங்க. ராணி, வா, எனக்கு ட்ரெஸ் போட்டு விடு. பாப்பாக்கா, நீங்க என்னத்துக்கோசரம் பாப்பாக்கா ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும்? ஐயோ, இவ தொல்லை வேற தாங்கல. இல்ல பாப்பாக்கா, இவங்க எல்லாம் நீங்க யாருன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போய் படிச்சு என்னத்துக்கோசரம் பாப்பா இதெல்லாம் சொல்லுங்க பாப்பாக்கா. ஏய், அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? சீக்கிரமா பாப்பாவை ரெடி பண்ணி விடு. தாடிகாரன் வேற நிலைமை தெரியாம பேசின்னு இருக்கிறான். பாப்பாக்கா, போலாம்ப்பா. போலாம். பாப்பா, ரெட்டை ஜடை உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாப்பா. போலாமா? பாப்பா, நீங்க முதல்ல எப்படி எங்கிருந்து ஸ்கூலுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப முதலா இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுனால பொம்மையை நினைச்சு வேண்டிக்கிட்டு அவளை கும்பிட்டு போறீங்களா? சுத்தம். பாப்பா யாரு என்னன்னே தெரியாம அதாண்டியே போய் பொம்மி அக்காவை கும்பிடுன்னு சொல்லி இருக்கிறான். சரிப்பா. சரி, வாங்க. அப்பா, போலாமா? சரி, போலாம். வா. இங்க என்ன பாக்குற? அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அதனாலதான் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் டீச்சர். வலிக்குது டீச்சர், என்ன விடுங்க. இனிமேல் இப்படி நான் பண்ண மாட்டேன். டீச்சர், என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த நியூ அட்மிஷனா? ஆமா டீச்சர். சரி சார், நான் பாத்துக்கிறேன். உள்ளவா.
ஒழுங்கா பாடத்தை கவனிக்கணும். போய் உக்காரு. இன்னொரு தடவை பண்ண தோலை உரிச்சிருவேன். உக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்ச? வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டியா? போய் உக்காருப்பா. இப்ப நான் அல்ஜிப்ரா போட போறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த சம் என்ன மாதிரி டீச்சர்ஸ்க்கே ரொம்ப டஃபா இருக்கும். இத போட்டு முடிச்சதும் கிளாஸ்ல இருக்கிற யார வேணாலும் நான் போட சொல்லுவேன். போடலனா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன டீச்சர், ஓகேவா? டீச்சர், உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமான்னு அவ கேக்குறா. உங்களுக்கு தான் ஆன்சர் தெரியாதே. இருங்க சார், செக் பண்றேன். இது ஓகே தான். இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த கணக்கு மட்டும் இல்ல டீச்சர், எல்லாரோட கணக்கும் தெரியும். என்னது, எல்லாரோட கணக்குமா? ஆமா, நீங்க போட்டது அல்ஜிப்ரா மேத்ஸ். ஆனா எனக்கு அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரிக், ட்ரிகோனோமெட்ரி, கால்குலஸ், லீனியர் அல்ஜிப்ரா, காம்பினேட்டரிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ரியல் அனலைசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ், abstract algebra, topology, number theory, logic, probability, statistics, game theory, functional analysis, algebraic geometry, differential geometry, dynamical system னு மொத்தம் 20 டைப் மேத்ஸ் தெரியும். சத்தியமா சொல்றேன், எனக்கு தலை சுத்தி மயக்கமா வருது. யார் இவ? சொர்ணாக்காவை கிழிச்சு தொங்க விடுறாளே. சொர்ணாக்கா மூஞ்ச பாத்தியா? இன்னைக்கு அவ தொலைஞ்சா. பொதுவா இந்த கணக்கு எல்லாமே தெரிஞ்சவங்கள என்னன்னு சொல்வாங்க தெரியுமா? என்ன 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 சொல்லுவாங்க? மேத் எந்தூசியாஸ்டிக்னு சொல்வாங்க. நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்களே, பாப்பா சொல்லுச்சே அதுதான் அர்த்தம். நம்ம கிட்ட மாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம இது டர்ராகி ஓடுன்னு நினைச்சா நம்மள ஓட விட்டுரும் போல இருக்கே. சாப்பிடுங்க. உன்னை பாக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ ஞாபகம் தான் எனக்கு வருது. யாரு? உன்ன மாதிரி அவளும் சூப்பரா கணக்கு போடுவா. நான் உன் அளவுக்கு இல்ல. இருந்தாலும் நீ ஏதோ சொன்னியே, அந்த மேத்ஸ் எந்தூசியாஸ்டிக். அதான் அவளும் அப்படிதான்.
பாவம் இறந்துட்டா. இறந்துட்டாளா? அது மட்டும் இல்ல, அவளோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? ஏய் மெதுவா பேசுங்க. இந்த டாபிக்க பத்தி பேசினா சொர்ணா டீச்சர் நம்ம தோலை உரிச்சு உப்பு கணை போட்டுருவாங்க, தெரியும்ல. என்னாச்சு? அவங்க எப்படி இறந்து போனாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த ஸ்கூல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்த 3 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ்னு 5 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்க? அங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அங்கதான் அவங்க எல்லாரும் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து செத்துட்டாங்க. எங்க? அதோ அங்கதான். அந்த இடத்துலயா? ஐயோ, அங்க பாக்காத. ஏன்? நம்ம அத பத்தி தான் பேசுறோம்னு தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவாங்க. ஆமா, அந்த செவரு எப்படி இடிஞ்சு விழுந்தது? அன்னைக்கு ஸ்கூலோட ஆனுவல் டே அன்னைக்கு தான் நாங்க ஒவ்வொரு காம்படிஷனா கலந்துக்கிட்டோம். அப்ப அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் மாறுவேஷ போட்டி டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டனால அந்த கிளாஸ் ரூம்ல தான் மேக்கப் போட்டிருந்தாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு பக்கத்துல ரோடுக்கு ஃபிளேவர் கட்டுறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய பெரிய சத்தம்லாம் கேட்டு இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன்ல அந்த கிளாஸ் ரூம் கூரை அப்படியே இடிஞ்சு அவங்க மேல சாஞ்சிருச்சு. அந்த 5 பேரும் அந்த இடுக்குல மாட்டிக்கிட்டு அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நாளைக்கு தான் ஆல் சோல்ஸ் டே. அப்படின்னா கணக்குல புலியா இருக்க இது கூட தெரியலையா? சப்போஸ் நம்ம கூட்டமா இறந்துட்டா கேண்டில் ஏத்தி அவங்க இறந்து போன அன்னைக்கு அவங்கள நினைச்சு ப்ரே பண்ணுவோம்ல, அதான். நீ பார்த்தது இல்லையா? உனக்கு தெரியாதா? இல்ல, நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம். தர்ஷன் என் கூட பேசினான்னு அவனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டி போட சொல்லிட்டாங்க. அவன் கால்லாம் ரத்தமா வந்துச்சு. அத வீட்டுல சொன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடிஞ்சு போன கிளாஸ் ரூம் பக்கத்துல நின்னு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பாப்பா? அதான் எனக்கும் தெரியல சார். அந்த கிளாஸ் ரூம் பக்கமா யாருமே போக மாட்டாங்களே. ஆளே இல்லாத இடத்துல நின்னுக்கிட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பாப்பா? ஏ பாப்பா, இங்க வா, இங்க வாமா. பாப்பா சொல்றேன்ல, வா. டீச்சர், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சார், பாப்பாவை என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். பிரின்சிபல் உன்னதான் கூப்பிடுறாங்க. நான் சித்தார்த் கையில பார்த்த விஷயங்கள் சித்தார்த்து கிட்ட சொல்லல. அத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனோட பிரச்சனை ஒரு மனைவிக்கு தெரியறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இனி நடக்க போறதா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு யுத்த காண்டம்னே சொல்லலாம். இது ஒரு போர்க்களத்துல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் தப்பிக்கிறதுக்கான மரண போராட்டமா இருக்கும். அக்கா தான் பாப்பா உருவத்துல வந்துகுது. அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே நடந்துன்னு வருது. தாடிகாரனுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கனவுலாம் வருது. ஆனா அக்கா வாண்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அக்கா வேற எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்னதான் பண்ணிட்டோம்? இல்ல இல்ல, அக்கா தான் இங்க குழந்தை உருவத்துல வந்துகுதுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தான் வந்துருவோம். பரமேஸ்வரி அம்மாவும் நம்பூதிரி சாமியோ சொன்னதை வச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ராணி, ராணி,
ஏய் ராணி 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 டிவில ஏதோ ஆக்சிடென்ட்னு காட்டி நின்றாங்க. அதுல நம்ம தாடிக்காரர் இருந்தாண்டி. நான் போறேன், நீங்க பத்திரமா இருங்க. இல்லனா இப்படிதான் பெல்ல இருந்து விழுந்த மாதிரி எப்போ எது அருந்து விழும்னு யாருக்கும் தெரியாது. நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். யோ, டவுட்டே இல்லையா எனக்கு? கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. இந்த குழந்தை யாரோ பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல இதை அடிச்சு துரத்தி ஆகணும். சார் சத்தம் போடாதீங்க, யாராவது கேட்டுற போறாங்க. சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க சார், அதுக்கப்புறம் துரத்தி விட்டுறலாம். யோ மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யா. அவ சொன்னது சாதாரண வார்த்தை மாதிரி தெரியல. அதுல ஏதோ பெரிய உண்மைய இந்த உலகத்துக்கு நீங்க மறைச்சிட்டீங்கன்னு என் மூஞ்சில அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கியா? நான் இங்க ரொம்ப நேரம் நிக்க மாட்டேன். இது வேணாலும் எப்ப வேணாலும் விழுன்னு சொல்லி இருக்கிறா. யோ ஜாக்கிரதையா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கையா. நான் கிளம்புறியா? ஷர்ட்ல என்ன ரத்தம்னு கேட்டேன், அதுக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லல. சட்டையில ரத்தம் எப்படி ஆச்சுன்னா, நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனா, அப்ப இன்னும் 3 பீரியட் தானே இருக்கு. நம்ம பேசாம இங்கேயே வெயிட் பண்ணி பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல, பாப்பாவை ஏற்கனவே ஒரு கும்பல் கடத்த பார்த்துச்சு. அதனால நம்ம இங்கே இருந்து கூட்டிட்டு போறதுதான் நல்லது. அதனாலதான் நான் வீட்டுக்கு போகாம இங்கே இருந்துட்ட பாப்பா. என்னது, நீங்க வீட்டுக்கே போகலையா? என்னப்பா நீங்க? இல்ல பாப்பா, என்னால உன்னை விட்டுட்டு போக முடியல. அப்பா இவ்வளவு நேரமா எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா பாப்பா, ஏன்னா ஏற்கனவே ஒரு கும்பல் வந்து உன்னை கடத்திட்டு போக பார்த்தாங்கல்ல, அதனாலதான் உன்னை எப்பவுமே பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணி இங்கே இருந்ததுனாலதான் உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல சாக கிடந்த ஒருத்தவங்களை என்னால காப்பாத்த முடிஞ்சது. ஆனா அது ஆக்சிடென்ட் இல்ல பாப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா பாப்பா, நான் காருக்கு பக்கத்திலே நின்னு நம்ம மேனேஜர்ஸ் எல்லார்கிட்டயும் லைனா பேசிட்டு இருந்த பாப்பா. அப்பன்னு பார்த்து ஏங்க, எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். இனி நான் உயிரோடவே இருக்க கூடாதுங்க. என்ன பாப்பா, உனக்கு புது ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லையே, முதல் நாள்லயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதுவும் இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்வர்ணான்னு ஒரு டீச்சர் பாடம் எடுத்தாங்க. அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னது அது?
இந்த குட்டிச்சாத்தான் ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரில இருக்கு. ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கீழே வாங்க. நீங்க வரலன்னா ராணி வருத்தப்படுவாள்ல. கீழே வாங்க. சாவித்ரி அங்கதான் இருக்கீங்களா? வாங்கம்மா, பாப்பா ஆசைப்படுறாள். வாங்க. வரும் மாமா. இதோ வர. வாங்க மாமா. அம்மா, நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? என்ன பாப்பா, என்ன நீ சொல்ல வர? சொல்றேன். நடந்தது எல்லாமே தெளிவா சொல்றேன். அது அந்த ஸ்வர்ணா டீச்சர் உங்க ஃப்ரெண்டு தானே?